இதை 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 பற்றி வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நான் எடுத்து சென்றிருக்கிறேன். நேற்றைய தினம் அவருக்கும் தெரியும், நல்லா தெரியும். அவர் கவனத்தில் அவர் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கின்றது. காரணம், அவரிடம் பேசும்போது அவர் ஒரு நம்பிக்கையோடு அவர் இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து பொருளாதாரம் நிறைய பாதிப்பு இருக்கின்றது. இருந்தாலும் அதையும் மீறி நிச்சயமாக அரசு ஊழியர்களுக்கு வேண்டிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கு அதை எல்லா சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை அவர் நேற்று பேசும்போது எனக்கு நல்லா தெளிவாக தெரிந்தது என்பதையும் உங்கள் கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். சார் இதை வந்துலாம் பேச முடியாது சார். ஏன்னா இது வந்து எப்படின்னா 1974 நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம். நாங்கள் வந்து போனஸ் வேணும்னு ஸ்ட்ரைக் பண்ணோம். 1974 சம்பளமே இல்லாமல் இருந்தது. 1974 ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தது. அதை ஸ்ட்ரைக் பண்ணி பல லட்சம் பேர் வந்து ஜெயிலுக்கு போனாங்க. 3 லட்சம் பேர் வந்து சஸ்பெண்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதை வந்து தொடர்ந்து பேசி தான் கவர்மெண்ட் மாறிச்சு. அதனால தான் கவர்மெண்ட் மாறிச்சு. 1979 வந்து நம்முடைய மதுதண்டி அவர்கள் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய உதவி தலைவர், அவர் ரயில்வே மினிஸ்டர் ஆனார். அந்த ரயில்வே மினிஸ்டர் ஆனவுடனே தான் வந்து பென்ஷன் இது போனஸ் கிடைச்சது. அதே போல் இது வந்து தொடர்ந்து தான் இது பண்ண முடியும். இப்போ முன்ன மாதிரி வந்து இப்போ வந்து தனியார் மையத்தை பண்ண முடியல ரயில்வேயால். காரணம் என்னென்னா, ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனும் சதர்ன் லே மஸ்தூரியும் மற்ற அது அஃபிலியேட் யூனியன், அதாவது மற்ற ரயில்வே மையம் எல்லோரும் நாங்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்த காரணத்தால் இப்போ வந்து குறைந்து கொண்டே இருக்கின்றது. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அது ரொம்ப குறையுது. இப்போ எடுத்துக்கினா கூட கேரேஜில் வந்து இந்த பொது மேலாளர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ என்ன கான்ட்ராக்ட்லாம் நீங்கள் விட்டுருக்கீங்களோ, இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆன உடனே அதை வந்து திரும்பி கான்ட்ராக்டுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தை நாங்கள் வந்து பிஎன்எம் என்று சொல்வார்கள், பர்மனெண்ட் நெகோசியேஷன் மெஷினரி. எங்களுடைய எஸ்ஆர்எம்பி பிஎன்எம் எப்படி இந்த அசம்பிளியில் நடக்குமோ அதே போல் வந்து வருடத்தில் வந்து 4 முறை நடக்கும். அந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனையை எடுத்து பேசி எழுத்து மூலமாக வாங்கியிருக்கோம். அதில் பொது மேலாளர் அவர்கள் மிக தெளிவாக அவர் சொல்வது தான் சட்டம். அது வந்து லா, எப்படி இந்த அசம்பிளியில் லாவோ இருக்கோ கவர்னர் பண்ணவொடனே லாவோ, அதே போல் இது கவர்னருக்கு போக தேவையில்லை. இங்கே வந்து ஜெனரல் மேனேஜர் நாங்களும் ஒத்துக்கினாலே அது வந்து சட்டமாக வந்துடும் ரயில்வே தொழிலாளர்களை பொறுத்தவரையில். அதில் என்னென்னா, இனிமேல் கான்ட்ராக்ட் எல்லாம் முடிதோ அதை ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் தான் செய்ய வேண்டும் என்ற உத்தரவினை நாங்கள் வாங்கியிருக்கோம். இல்லை, இது வந்து கேரண்டி. இதுவரை வந்து முக்கியமாக உங்களுக்கு போன பைக்கில் கூட உங்களுக்கு சொன்னேன். இதுவரை வந்து முக்கியமாக இது கேட்ட கேள்வி மாதிரி சொல்கிறேன். இதே அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் நான் வந்து 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ட்ராக் மெயின்டெனர் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 2004 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 2022 நான் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு 3670 ரூபா தான் கிடைச்சது. ட்ராக் மெயின்டெனர் வந்து பண்ணும்போது 1760 ரூபா கிடைச்சது. அவ்வளோதான். அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு அவ்வளோதான், வேறு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அதை பண்ணும்போது இப்போ எவ்வளோ பெரிய மாற்றம். குறைஞ்சபட்சம் 15,000 ரூபா 10 வருஷம் சர்வீஸ் ஆகி அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கலன்னா ரிட்டையர் ஆகும்போது குறைஞ்சபட்சம் 15,000 ரூபா. 25 வருஷம் சர்வீஸ் ஆனால் அவங்களுக்கு அந்த சமயத்தில் என்ன அடிப்படை சம்பளம் 12 வருஷத்தில் வருதோ அதை கால்குலேட் பண்ணி பண்ணால் 30 ப்ளஸ் வந்து டேனஸ் ரிலீஃப் எவ்வளோ டிஏ வருதோ அதையும் சேர்த்தா நான் சொன்ன அமௌண்ட்டு நிச்சயமாக வருகிறது. அதனால் பெரிய இது ஒரு பிகினிங். ஆனால் நாங்கள் இதை வந்து முழு வெற்றியாக எடுத்துக்கொள்ள காரணம் என்னென்னா, இந்த 10% நாங்கள் எப்போது அதை இல்லை என்று சொல்லாரோ அதுவரை தொடர்ந்து ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனும் சதர்ன் ரயில்வே மஸ்தூரும் போராடும் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு பேசுறதுக்கு வாய்ப்பு என்ன, நாங்கள் வந்து பலதை சொன்னால் வந்து பிரதமர் காதில் விழுமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆக வந்து நாங்களே முடிவெடுத்து நாங்கள் பேச வேண்டியதை வந்து நாங்களே சுருக்கி கொண்டு இதை வந்து முதல்ல கேரண்டி பென்ஷன் வாங்கணுன்றது, அதாவது யூனிஃபைடுன்றதும் கேரண்டி ஒன்று தான், அதை வாங்க வேண்டும் நினைத்தோம். அதே மாதிரி வந்து ரயில்வேயை பொறுத்தவரையில் ரயில்வே சர்வீஸ் இந்த வடநாட்டிலிருந்து மற்ற டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் இதிலிருந்து ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு அவர்களுக்கு பாதிப்பு பிரதமருடைய கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைச்சோம். அது இல்லாமல் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் பண்ணாங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதை அவருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். 2 இஷ்யூ தான் அங்கே பேசியிருக்கோம். சார் நான் வந்து இப்போ வந்து இன்றைக்கி மீட்டிங் வந்து என்னென்னா, ப்ளீஸ் இன்றைக்கி மீட்டிங் என்னென்னா, மீட்டிங்குடைய கான்செப்ட் என்னென்னா பே கமிஷன். இது வந்து கிடைக்காதது கிடைக்காது முடியாது என்பதை வாங்கியிருக்கோம். இரண்டாவது முக்கியமானது வந்து
மாற்று மொழியில் மற்ற மாநிலத்தில் இங்கே வந்திருக்கவங்களே திரும்பி அவங்களுடைய சொந்த ஊருக்கு அந்த ஃபேமிலியில் சேர்க்கணும் என்பதில் நான் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருந்தோம். அதை பற்றி பேசியிருக்கணும். அதே போல் அதில் வந்து முக்கியமான உங்களது கருத்து சரத்து என்னவென்றால், ரயில்வே சர்வீஸ் கமிஷன் போட்டால் அந்தந்த மாநிலம் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போது வந்து அந்த நிலைமை இல்லை என்பதை ரயில்வே அது மத்திய பாதமுடைய கவனத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் சொன்னோம். 10 வருடத்திற்கு பிறகு முதல் முறையாக ஜேசிமே அழைத்திருக்கிறார். இது மாதிரி அழைத்ததே இல்லை. காரணம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகையால் இந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இளைஞர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். அதே இருக்கின்ற இந்த மத்திய அரசில் இருக்கின்ற மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நிச்சயமாக அது செய்ய வேண்டும் நினைச்சோம். ஸ்டார்ட் வித் இப்போது மத்திய அரசு ஊழியர்கள் கிடைத்திருக்கின்றது. தொடர்ந்து மாநிலங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் என்பதை நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று சொல்லி மறுபடியும் அமைகிறேன். நன்றி, வணக்கம். சார் சார் அது வந்து இங்கே இப்போது நீங்கள் எப்போ வேணுமாலும் அதை வந்து பேசலாம். இப்போ நம்ம பேசுறது வேறு சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட் தான். எனக்கு அசோசியேஷன் இல்லை, இது நான் யூனியன். 20% இல்லை சார், பர்சன்டேஜே இல்லை, நம்பரே அதிகம். கிட்டத்தட்ட 30-40% இருக்கும். நான் தமிழருக்கு நான் சொல்ல மாட்டேன், அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு. இப்போ எடுத்திங்கன்னா திருவனந்தபுரத்தையும் வந்து தமிழ்நாடையும் ஒன்றா சேர்ப்பாங்க ரயில்வே சர்வீஸ் கமிஷனில். அதனால் வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க அதை சேர்ந்து இல்லை யார் யார் வருமோ அது வருவாங்க. 2 ரயில்வேக்கு ஒன்றா போடுவாங்க, 2 இடத்துல போடுவாங்க, 2 மாநிலத்தை சேர்த்து போடலாம். முன்னே அப்படி தான் இருந்தது. முதல்ல தனித்தனியாக, அதுக்கப்புறம் தனியாச்சு. ஃபஸ்ட்டு 2 மாநிலத்தை சேர்த்து ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தை தனியாக போட்டாங்க, அதோட மதுரையை சேர்த்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மதுரையை சேர்த்து ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இருந்தது. இங்கே இருக்க தனியாக ரயில்வே சர்வீஸ், அது மாதிரி இப்போ அந்த முயற்சியை இப்போ நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ ஏன் அது சொல்கிறேன்னா, எம்ப்ளாய்மெண்ட் இது இருக்குது, ஆக்ட் அப்ரிஸ் இருக்குது. ஆக்ட் அப்ரிஸ் வந்து இப்போ நடக்குது. அந்த ஆக்ட் அப்ரிஸில் வந்து முன்னே வந்து யாருமே வர முடியாது. ஆனால் நாங்கள் வந்து சதநிலை மசூர் யூனியன் ஜிஎம்பிஎம்மில் பேசி எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இருக்க வேண்டிய உத்தரவை வாங்கியிருக்கோம். அதால் தான் நிறைய பேர் இப்போ வந்து ஆக்ட் அப்ரிஸில் வராங்க. உங்களுக்கு புரியுதான்னு புரியல. அது வந்து நாங்கள் போடுவாங்க, நான் சொல்ல, நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். பழைய மாதிரி ரயில்வே சர்வீஸ் கமிஷனை கொண்டாடணும்னு சொல்லி வச்சிருக்கோம். அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க இங்கே இருக்காங்க, அந்த நம்பர் இருக்காங்க. அந்த நம்பர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகணுங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அதை முழுமையாக எடுக்காமல் மத்திய அரசாங்கம் தடை போடுது. 15 வருஷம் நான் கூட இங்கே தான் இருக்காங்க. 15 வருஷம் சர்வீஸ். அவங்க மோர் தென் 30% இருக்காங்க.